கோல்டையும் பிட்காயினும் ஒரு பாயிண்ட்லையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் டவுன் ஆச்சு, ஆனால் கோல்டு இஸ் ஆல் டைம் ஹை போயிடுச்சு. ஜென்ரலாக இந்த கோல்டு வாங்குறோம்ல, அது வந்து நல்ல முதலீடா? கோல்டு ETF நிறைய டிஜிட்டலாக கூட கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு. ரொம்ப அவசியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வச்சுக்க தேவையில்லைன்னா அதோட ரிஸ்க்கும் இருக்குது, ரைட்? ஒரு வீடு வாங்கினா ரெண்ட் வரும், ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருந்தாலும் ரெண்ட் வரும். கோல்டில் மாதிரி அந்த மாதிரி எந்த கேஷ் ஃப்ளோவும் வராது. இதெல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பி கிரீடி, பி ஃபியர்ஃபுல். ஆனால் அதை பண்ணும்பொழுது அந்த ஒரு நம்மளுக்கு ஐயோ கோல்டு $8,000 போயிடுமா, $10,000 போயிடுமா? அப்போ 2026 கோல்டு எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் டைட்டாக ஃபினான்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க. Chat with Casey, chat with Karthik Chidambaram, GR Balaji, First Principles Asset Services. வணக்கம் பாலாஜி. தேங்க்ஸ் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பாலாஜி, நான் என்ன நினச்சேன், இந்த எபிசோடு வந்து வெறும் கோல்டு ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரைட். ஏன்னா இப்போ எனக்குமே கோல்டு பற்றி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்துருக்கீங்க. கரெக்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த கோல்டு வாங்குறோம்ல, வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகையாக வந்து வெறும் போட்டுக்கிறதா மட்டும் பார்க்காம அது ஒரு அசெட், ஒரு நல்ல ஒரு முதலீடாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து நல்ல முதலீடா? அது வந்து நல்ல முதலீடுனா என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடுன்றது நம்ம வந்து ஒரு விஷயத்த ரிட்டனுக்காக போட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே அதை விற்கிறதுக்கு நம்ம பேசிக் திங்கிங் இருக்கணும். ஆனால் ஐ டோன்ட் திங்க் நம்ம வீட்டில் வந்து அந்த ஜுவல்லரி வாங்குற ஒரு இது பார்த்திங்கன்னா, நான் வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், லாக்கருக்குள்ளே வச்சுக்கணும், முடிஞ்சால் பேங்கரில் வச்சுக்கணும், அண்ட் அதை வந்து அப்படி வச்சுக்கணும், ரைட்? ஸோ அதை வந்து முதலீடாக பார்க்காம ஐ திங்க் 100-200 years பேக் வந்து ஏன் இந்த ட்ரெண்ட் வந்ததுன்னா, ஒரு சேஃப்டி நெட் வேணும். ஒரு ஃபேமிலியில் ஒரு டவுன் டர்ன் வரும்பொழுது ஒரு சேஃப்டி நெட்டுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சரி ஜுவல்லரியை கொடுத்தாங்க. ஏதாவது கஷ்டகாலம் வரும்போது இது ஹைலி லிக்விடான ஒரு அசெட், ரைட்? ஜுவல்லரியை நம்ம எங்காவது விற்கலாம், அதை கொடுத்து அடமானம் எடுத்து நம்ம வாழலான்ற ஒரு இது இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு 10-20-30 yearsஆகவே குளோபலாகவும் சரி இந்தியாலையும் சரி கோல்டு ETF நிறைய டிஜிட்டலாக கூட கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு மோகம் கோல்டு மேலே கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ஒரு நெசஸரி. பட் ரொம்ப அவசியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வச்சுக்க தேவையில்லைன்னா அதோட ரிஸ்க்கும் இருக்குது, ரைட்? அதாவது வந்து நம்ம சேர்த்து அதை வீட்டில் வச்சுருந்தா ரிஸ்க், இல்லைனா பேங்க்கில் வச்சுருந்தா அதை பாதுகாத்து வைக்கிறது தான் ரிஸ்க் அப்படின்றீங்க? கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்மளை வந்து ஒரு வீட்டில் இருந்து பெரிய ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான். வீட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் வந்து ஏசியோ ஃப்ரிட்ஜோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பே இல்லை. அது நம்மளுக்கே ஒரு ரிஸ்க்காக கூட மாறிடலாம். இது வெரி எசென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு தேவை. ஆனால் அந்த தேவையை லிமிட்டும் பண்ணணும். ஏன்னா ப்ரிடாமினென்ட்லி கோல்டு நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஆஸ் அ கண்ட்ரி. கூட நம்ம எதுவும் பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. அளவுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் ஒரு 10-20 years ஃபினாமினல் ரிட்டர்ன். லாஸ்ட் ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட் 10-20 years ஃபினாமினல் ரிட்டர்ன்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 வருஷத்தை விட்டுட்டு 1920s போவோம், 1900s போவோமே, அப்போல்லாம் எப்படி ரிட்டர்ன்? கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி மாதிரி தான். தெர் ஆர் பீரியட்ஸ் வேர் கோல்டு நல்லாவே பண்ணியிருக்கு. 70-80sலாம் ஹை இன்ஃப்ளேஷன் பீரியட் என்ன ஆகும்னா, மக்கள் வந்து கரன்சியை நம்ப மாட்டாங்க. இந்த ஃபியட் கரன்சி, ரைட்? நம்ம கரன்சிலாம் பேப்பர் கரன்சி தானே, பேக்டு நத்திங். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணால் கோல்டை ஹோல்ட் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் பொழுது தான். ஆனால் அதே 1980sலேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணல ஃபார் 20-30 வருஷத்துக்கு. 80sல எதுவுமே பண்ணல. 80sலேருந்து அந்த 2000 விண்டோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த பீக் இன்ஃப்ளேஷன் முடிஞ்சு கொலாப்ஸ் ஆன உடனே கோல்டு வந்து அங்கேயே ஸ்டேபிளாக இருந்தது ஃபார் அ வெரி லாங் பீரியட். இந்தியன் இன்வெஸ்டருக்கு கோல்டு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்க ஒரே காரணம், நம்ம ருப்பியும் டெப்ரிஷியேட் ஆச்சு. நம்ம கிட்டத்தட்ட ருப்பியை 10 ரூபா கீழேயும் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது கிட்டத்தட்ட 90 டச் பண்ணி எல்லாரும் ஒரே கேள்வி என்னன்னா 100 எப்போ போகும், இது நம்மள ஒரு செஞ்சுரி மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கோல்டு டாலர் அசெட்னால இந்தியன் இன்வெஸ்டர் மேட் லிட்டில் மோர் மணி. ஆனால் கோல்டு ஒரு பீரியடில் நல்லா பண்ணும், ஒரு பீரியடில் நல்லாவும் பண்ணலை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா அதான் சொன்ன மாதிரி அது ஒரு கரன்சி. அது வந்து கேஷ் ஃப்ளோ எதுவும் கொடுக்காதுல்ல. ஒரு அசெட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும். நம்ம வந்து ஒரு வீடு வாங்கினா ரெண்ட் வரும், ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருந்தாலும் ரெண்ட் வரும். கோல்டில் மாதிரி அந்த மாதிரி எந்த கேஷ் ஃப்ளோவும் வராது.
ஆனால் அது ஒரு நல்ல ஹெட்ஜ் இன்ஃப்ளேஷன். கோல்டில் கேஷ் ஃப்ளோ, அதாவது நம்ம முதலீடு பண்ணுறோம் பட் ரிட்டர்ன் வந்து வித்தா மட்டும் தான், அதுலேருந்து நம்மளுக்கு மாசம் மாசமா டிவிடெண்டோ ஏதோ கேஷ் ஃப்ளோவோ எதுவும் வராது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ கோல்டு வந்து ஒரு கரன்சி மாதிரி நீங்கள் கரெக்ட். இப்போ டாலர்லேயே நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. கரெக்ட். அதாவது இன்னைக்கு டாலர் ஓகே, கரெக்ட், இன்னும் ஒரு 50 வருஷம் இல்லைனா சரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு டாலர் அது மாதிரி கேள்வியும் வருது இல்லை? அப்போ அது மாதிரி சமயத்தில் கோல்டு தான் ஒரு கரன்சி ஆகுமா? இல்லை இந்த எக்ஸாக்ட்லி நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு ரொம்ப ஃபினாமினலி கொஸ்டின். இந்த $2,000 இந்த $4,000 ரேலியே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணிங்கன்னா கோவிடுக்கு முன்னாடியே எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. கோவிடில் என்ன நடந்ததுன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே கடனை கண்ணாமுன்னு வாங்கி செலவு பண்ணாங்க. அன்றைக்கி அது ஒரு நெசசிட்டியாக இருந்தது. இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்டாக பண்ணாங்க. அதை நீங்கள் வெஸ்டர்ன் கவர்மெண்ட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடனை வாங்கி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பண விளக்கம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடுச்சு. அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து $2,000 இன்றைக்கி அது $4,000 பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு டெய்லி மேலே போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. ரைட், எக்ஸாக்ட்லி. ஆனால் ஓவர் எ பீரியட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5-7% ரிட்டர்ன் தான் கொடுக்கும் ஓவரால் ஆஸ் அன் அசெட். ஒரு 8% டாலர் டேர்ம்ஸில், ரூபி டேர்ம்ஸில் 10%லாம் கொடுக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் 1 year 2 year விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபெய்த் இன் யூஎஸ் கரன்சி லாஸ்ட். பீப்புள் ஆர் சீலிங் சரி யூஎஸ் கரன்சி நம்ம வச்சுக்க தேவையில்லை. சென்ட்ரல் பேங்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய US டாலர்ஸை வச்சுருந்தாங்க இன்க்ளூடிங் இந்தியா. ரைட். ஸோ நம்மளோட ரிசர்வ் $650 billion இந்தியாவில் RBI ரிசர்வ். அதில் $550 billion வந்து நம்ம ஃபாரின் அசெட்ஸாக வச்சுருக்கோம். அதில் ப்ரிடாமினென்ட்லி US கரன்சி. இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட்டுமே, ஜப்பான் ஆகட்டும் சைனா ஆகட்டும், எல்லா கவர்மெண்ட்டுமே US கரன்சியை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிலையபிள் கரன்சியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கான்ஃபிடன்ஸ் போக 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 சென்ட்ரல் பேங்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த ரஷ்யா இன்வேஷன் நடந்த அப்புறம் வேறு அந்த அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ண உடனே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம எல்லாத்தையுமே டைவர்சிஃபை பண்ணுவோம் அன்ட்டு. அங்கிருந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சது தான் இந்த கோல்டு வந்து அந்த $2,000 ஃபினாமினல் ஏறுது இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 100% ஒரு கரன்சி 100% மூவ் ஆகிற மாதிரி இருக்காதுல்ல. ஆனால் கோல்டு ஆக்சுவலி 100% மூவ் ஆச்சு. கோல்டையும் பிட்காயினும் ஒரு பாயிண்ட்லையும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் டவுன் ஆச்சு, ஆனால் கோல்டு இஸ் ஆல் டைம் ஹை. சில்வர் அதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதுலேயும் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. பட் இப்போ வந்து இப்போ இந்த ஃபிசிக்கல் கோல்டு வந்து நம்ம வீட்டில் பாதுகாத்து வைக்கிறது பிரச்சனை, அதில் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. சரி, எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேணாம், ETF-னு ஒன்று இருக்குல்ல, ETF-னா என்ன? ஸோ இதே கோல்டை வந்து நம்ம ஒரு ரெகுலேட்டட் அசெட்டாக த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றதே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்மேட்டில். ஸோ ஃபினாமினலாக நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டுனா வச்சுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்குற ஒரு ப்ராடக்ட் தான் ETF. ரைட். அதில் கோல்டு ETF-னு இருக்குது. வேர் ஃபிசிக்கல் கோல்டு வந்து அந்த ட்ரஸ்ட் மூலிமா அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தே வில் ஹேவ் அசெட்ஸ் இன் செக்யூரிட்டி ஃபார்ம், பேசிக்கலி பேப்பர் ஃபார்மில். இப்போ எப்படி நம்ம வந்து இன்னைக்கு இன்ஃபோசிஸை வாங்குறோம் ஆர் TCS-ஐ வாங்குறோம், பங்குச்சந்தையில் வாங்கும்பொழுது அந்த செக்யூரிட்டியை நம்ம பேப்பர் ஃபார்மில் தான் வச்சிருக்கிறோம். கரெக்டாக? பட் நம்ம பேரில் தான் அது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரியில் இருக்கும். சிமிலர்லி கோல்டு கூட நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்காமல் இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் வாங்கிக்கலாம், டிஜிட்டல் ஃபார்மில் வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம ஸ்லோவாக கூட அக்யூமுலேட் பண்ணலாம். 1 யூனிட் வாங்கலாம், 100 யூனிட் வாங்கலாம், எப்போனா விற்கலாம். ஸோ ஒன்று நீங்கள் கோல்டு எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம், பெரிய எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம், விற்காமல் இருக்கலாம், விற்கலாம். அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது விற்போம். ஃபிசிக்கலாக இருக்கும்போது ஜென்ரலி ஒன் ஆஃப் த திங் என்னென்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, வைஃப் கிட்ட போய் கோல்டு விற்கணும்னு சொன்னாவே முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக? அதனால் ஐ திங்க் அது வந்து ஒரு நல்ல ஜுவல்லரிக்கு கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக அடமானம் வைக்கிறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டல் அசெட் வச்சுக்கும் பொழுது நம்ம ஒரு வியூ எடுத்துகிட்டு நம்ம ஆக்சுவலி விற்கலாம். ஸோ அந்த நோட்டில் கூட நான் ரீசெண்டாக நோட் எழுதும்போது கூட சொன்னேன், வி ஹவ் அட்வைஸ் நிறைய கிளைண்ட்டுக்கு இந்த $2,000 to $4,000 போனதுனால கொஞ்சம் வித்துக்கோங்க. அதான் நான் பார்த்தேன், நீங்கள் எழுதுறதை பார்த்தேன், ஆக்சுவலாக தான் படித்தேன். அதில் வந்து கொஞ்சம் கோல்டு எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருந்தீங்க. ஆனால் அதுதான் அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள். சி அது எதுக்காகனா, நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகில் பெரிய கம்பெனி லைக் பேரிக் கோல்டு, நியூமாண்ட், இவங்களோட என்டையர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு கோல்டு பர் கிராம் பார்த்தீங்கன்னா 1700 per ounce-க்கு. ரைட். இன்னைக்கு $4,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ காஸ்ட் 1700, இன்னைக்கு சேல் வேல்யூ 4000. கிட்டத்தட்ட லாபம் பார்த்தீங்கன்னா 60-70% கிராஸ் மார்ஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே புது ப்ராஜெக்டை $2,500 அசியூம் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட இது என்னன்னா, ஒரு அசெட் இவ்வளோ ரன் ஆன அப்புறம் ரிட்டர்ன் வந்துடுச்சு, எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கும்பொழுது கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மி பண்ணு. ஸோ இதில் ஒன் வியூ என்ன வந்ததுன்னா, கோல்டு கீழே விழுந்துருமா, அதுதான் உங்கள் வியூவா? அது என் வியூ இல்லை. ரிட்டர்ன் ஜென்ரலாக 10% வரணும். ஒரே வருஷத்துலையோ இல்லை ஒரு 18 month பீரியட்லையோ 100% வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தோட ரிட்டனை
ஒரு லம்பாக வந்துடுச்சு. அந்த பீரியடில் நம்ம லைட்டாக ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது ஒரு ப்ரூடென்ட் இன்வெஸ்டருக்கு ஒரு அழகான ஒரு விஷயம். அதை தான் நான் வந்து அந்த ஆர்டிக்கல் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்க, நல்ல காசும் பண்ணியிருக்கீங்க, செல்வம் வந்திருக்கு, லக்ஷ்மியை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டரோட இது என்னென்னா, நல்ல ரிட்டர்ன் இருக்கும்போது கொஞ்சம் வச்சுக்கணும். பி லிட்டில் மோர் ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி என்ற ஒரு பழமொழியை கரெக்டாக இதில் வந்து வாரன் பஃபெட் சொன்ன பழமொழியை லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பி கிரீடி, பி ஃபியர்ஃபுல். ஆனால் அதை பண்ணும்பொழுது அந்த ஒரு நம்மளுக்கு ஐயோ கோல்டு $8,000 போயிடுமா, $10,000 போயிடுமா. கோல்டு இன்னைக்கு $8,000 போகணும்னா உலகத்தில் பெரிய அசம்பாவிதம் நடக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரன்சியில் பெரிய கொலாப்ஸ் நடக்கணும், இல்லை வார் பெருசாகணும். அந்த மாதிரி ஒரு வியூ எடுத்தோன்னா கண்டிப்பாக கோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 2026 கோல்டு எப்படி இருக்கும்? எங்களோட ஹவுஸ் வியூ ப்ராடாக ஒவ்வொரு பீரியட் என்னன்னா, கோல்டு ஐ திங்க் இந்த $4,000 மேலே போகிறதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் பாலிசிஸ் வரணும். ஃபஸ்ட்டு எனக்கு அது விஷயம் இல்லை. ஐ திங்க் அந்த நெகட்டிவ் பாலிசி நம்ம இப்போ பழகிட்டோம். ரைட் ஃப்ரம் யூஎஸ்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, இந்தியா இஸ் த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் நினச்சோம். நம்மளுக்கு வந்து நல்ல பாலிசி கொடுப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஷாக், அங்கே ஒரு ஷாக் வந்தது. ஸோ எல்லாமே ஷாக்காக வந்து தான் நம்மளுக்கும் அந்த ஒரு ஹிட் ஆச்சு. ரைட், வேர்ல்டும் அதை வந்து பார்த்துட்டாங்க. இந்த ட்ரம்ப் பாலிசிஸ், அந்த நியூ யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட பாலிசி. 2026 ப்ராட் எங்களோட வியூ என்னன்னா, ஈஸி மணி இன் கோல்டு இஸ் டன். இன்னைக்கு இருந்து ஓகே மணி. ஸோ மணி வந்து 3 விதமாக நாங்கள் பிரிப்போம். ஈஸி மணின்றது ஒரு ஃபுல் டாஸ் பால் மாதிரி, ஒரு பேட்ஸ்மேனுக்கு அடிச்சு எங்கே வேணால் நீங்கள் அடிக்கலாம். ஒரு 6 அடிக்கலாம், இல்லை நல்ல கவர் டிரைவ் அடிக்கலாம். ஒரு ஓகே மணின்றது ஒரு நல்ல பால், ஒரு 3 runs 2 runs. டஃப் மணின்றது ஒரு யார்க்கரை வந்து நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுறது. ஐ திங்க் த ஈஸி மணி இன் கோல்டு இஸ் டன். ஸோ அங்கிருந்து அப்படின்னு போகலாம். தவிர ரொம்ப கோல்டு போச்சுன்னா வேற ஏதோ பிரச்சனை வரப்போகுது. ஸோ மேபி பிரச்சனை வேற இடத்துல நம்ம பார்க்கணும், கோல்டுல இல்லை. கோல்டு ரொம்ப வேல்யூ நிறைய நடக்குதுன்னு. ஒரு கோல்டு ஒரு கரன்சி. நீங்கள் பாருங்க, கோல்டு ஒரு கரன்சி 100%ல மூவ் ஆகும்னா ஏன் மூவ் ஆகுதுன்றது. ரைட், நாளைக்கு சென்ட்ரல் பேங்க்கே விற்க ஆரம்பிக்கலாம். நானே சொன்னல, நம்மளே $550 billion வந்து ஃபாரின் அசெட்ஸ் வச்சுருக்கோம். கோல்டு வந்து $100 billion வச்சுருக்கோம் ஆர்பிஐ. சப்போஸ் நம்ம விற்கிற மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் கூட கொஞ்சம் விற்கலாம்ல, லாபம் பண்ணிட்டோன்ட்டு. ஸோ இன்றைக்கி என்ன இதாகிடுச்சுன்னா, சென்ட்ரல் பேங்கர்ஸ் ஃபாஸ்ட்டாக வாங்கினாங்க 23-24. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், உங்களுக்கு இந்த ஜுவல்லரி கம்பெனிஸோட பேசும்பொழுது ஒரு விஷயம் என்ன வந்ததுன்னா, அவங்க நிறைய இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி விற்கிறாங்க. அப்படின்னா என்கிட்ட 100 கிலோ தங்கம் இருக்குது, 50 கிலோ சேல் நடக்குதுன்னா நான் 40 கிலோ மார்க்கெட்லேருந்து வாங்குறேன், 10 கிலோ ஏன் இன்வென்ட்ரியும் கொடுத்துட்றேன். ஸோ அவங்க ஸ்லைட்டாக பேரிஷ் ஆகிறாங்க. ரொம்ப கம்மியான விலையில் வாங்கி. ஆமாம், கரெக்டாக. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம அவ்வளோ வேகம் வாங்கினா நம்ம 50-40 வாங்கிப்போம், 10 நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுப்போம். பேசிக்கலி அவங்களோட பொருளை விற்கிறாங்க. இப்போ யார் வாங்குறாங்கன்னா, ரீட்டைல் ETF மூலியமாக வாங்குறாங்க. எப்போ ரிட்டர்ன் வந்த அப்புறம். இதுதான் நான் என்ன அந்த ஆர்டிக்கலில் சொன்னேன்னா, ரிட்டர்ன் வந்த அப்புறம் கொஞ்சம் ப்ரூடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது நல்லது. சரி, நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. ரைட், இப்போ நான் கோல்டுலேயே எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை, நான் இன்வெஸ்டே பண்ணலை. ஓ, இது சூப்பரான ஒரு கேள்வி. ஸோ கோல்ட்லேயே நான் எக்ஸ்போஷர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியன் இன்வெஸ்டருக்கு பொருந்துமானே தெரியாது. ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு மேரிட் மேனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் இருக்கும். பட் அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் பொழுது பொறுமையாக வாங்கலாம். ஸோ இன்றைக்கி லம்சம் போடாமல், லெட்ஸே நம்ம வந்து ஒரு 10% நம்மளோட எக்ஸ்போஷரில் கோல்டு ஏற்றணுன்னா மாதம் பொறுமையாக வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி அசெட் ஏறி போனப்புறம் நம்ம வாங்குகிறோம். அந்த புரிதலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வாங்கி, சப்போஸ் ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்டாச்சுன்னா, நம்மளுக்கு இவ்வளோ வேணும்னு நம்ம தேவை இருக்குது, நம்ம இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கோம்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி போயிட்டு நான் எல்லாத்தையும் போட்டு, அதுதான் ஃபோமோன்னுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நாளைக்கு காலையில் என்ன நடந்துடும்? இது வந்து ரிட்டர்ன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா சன்ரைஸில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ வந்து சன் ஓரளவுக்கு வந்துடுச்சு, 100% ரிட்டர்ன் வந்துடுச்சு, நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக வாங்குறது வந்து ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்டருக்கு ஒரு அழகுன்றது தான். காஸ்ட் ஆவரேஜிங் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சீப்பாக இருக்கும்பொழுது ரொம்ப அக்ரெசிவாக வாங்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நியூட்ரலாக வாங்கணுன்றது ஒரு ப்ரூடென்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம அடாப்ட் பண்ணோன்னா we will become a reasonably good investor. ஸோ இப்போ ஆர்பிஐ பற்றி சொன்னீங்க இல்லையா, அவங்களும் வந்து கோல்டு எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பில்லியன் வச்சிருக்காங்க. 100 பில்லியன் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த SGBன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமாம், ரைட். 2000 அது எப்போ வந்தது? ஐ திங்க் இது வந்து 2012-13 என்ன ஆயிடுச்சுன்னா, we had a severe macro crisis நம்மளுக்கு நடந்தது. அந்த SGBன்றது சாவரின் கோல்ட் பாண்ட். கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கர மேக்ரோ கிரைசிஸ் வந்து ஹை இன்ஃப்ளேஷன், நம்மளுக்கு டெபிசிட்டும் ஜாஸ்தி இருந்தது. நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கண்ட்ரி. அப்படின்னா
நம்ம சம்பாதிக்கிறதோட டாலரோட நம்ம செலவு பண்ணுற டாலர் ஜாஸ்தி. ஸோ அப்போ நம்ம டாலர்லாம் யூஸ் பண்ணணும். அந்த இதில் ரகுராம் ராஜன் என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம வந்து இந்த கோல்டு இம்போர்ட்டும் ஒரு இஷ்யூனால இந்த மாதிரி பாண்டை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்து அது வந்து ஒரு ஃபுல் டாஸ் என்ன கேட்டால். ஸோ அப்போ லான்ச் பண்ணும்போது யாருக்கு அது புரியல, பட் ஸ்லோவாக அது அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ வந்து $1,400 $1,300 அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு பீரியட் அது ஸ்லோவாக வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 4,000 வரும்போது ஸ்லோவாக எல்லாமே ப்ரீவைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேட்டு அந்த ஸ்கீம் இல்லை. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கீமாக இருந்தது, இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த நேரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா ஆக்சுவலி நம்ம டாலர் கொடுக்குறோம், ரைட்? டாலர் நம்மக்கிட்ட இல்லை. அதை கட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு 7-8 ஸ்கீம் போச்சு, நிறைய பேர் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி கோல்டும் வாங்கி அதுக்கு வட்டியும் வந்தது. ஸோ இது எப்படி, ஸோ இன்ட்ரெஸ்ட் வராத ஒரு இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்து பண்ணாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் பொழுது. ஆனா இப்ப பேசும்போது இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அது மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட்? எப்போ நம்ம இதை பார்க்கணும்னா, கவர்மெண்ட் டைட்டாக ஃபினான்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்காதீங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு பணம் கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் வட்டி தாசி கொடுத்து பணத்தை வாங்குவோம், கரெக்டாக? இது ஒரு நார்மல் இண்டிவிஜுவலோட பிஹேவியர். இதே தான் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதனால தான் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா, ஸ்டெடியாக பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் காசை வந்து எப்பொழுதுக்குமே அந்த கிரைசிஸ் டைமில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மென்டலாக அப்ரோச் இருக்கும்பொழுது விண்டோ சூப்பராக ஓப்பன் ஆகும். அது கவர்மெண்ட் பாண்டில் ஓப்பன் ஆகலாம், பங்குச்சந்தை ஈக்விட்டியில் ஓப்பன் ஆகலாம். அதனால தான் யார் அந்த கரெக்ஷனில் வாங்குறாங்களோ மார்க்கெட்டில், அதே மாதிரி ஒரு கிரைசிஸில் வாங்குறாங்களோ, அவங்க ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக இருக்கும். இது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இல்லை. அப்போ தான் அது வந்து எக்கானமி அப்படி தான் பேலன்ஸ் பண்ண முடியும். காசு இல்லாதவங்க, காசு இருக்கிறவங்க கிட்ட இருந்து சரி நீங்கள் 8% இல்லை எனக்கு 10%, அப்போ அந்த 2% எதுக்கு வருதுன்னா, அன்றைக்கி எனக்கு காசு வேணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. ஆனால் எக்கானமி எவ்ரி 10 இயர்ஸில் ஒரு வாட்டியாவது அந்த சைக்கிளுக்கு போகும். ஏன்னா நம்ம உடம்பு சரியாத மாதிரி தான். நார்மலாக ஃபீவர் வரும், டக்குன்னு ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் டவுன் வந்து போகும். எக்கானமிக்கும் அந்த டவுன் வந்து போகும். ஆனால் அப்போ அந்த சமயத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெருத்த லாபம் தான். பெருத்த லாபம். சரி, அது வந்து யாரும் அவ்வளோ லாபம் வரும் எதிர்பார்க்கல. அந்த பெருத்த லாபம் இந்த லாஸ்ட் 2 வருஷத்தால நடந்தது. ஸோ இதை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா இதே கேள்வி எங்களையும் கேட்டாங்க, இதுலலாம் என்ன இருக்குது, நீங்கள் ஏன் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு. ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயும் நடந்தது. கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த SGB பாண்டெல்லாம் வச்சுருக்காரான்னு. நான் சொன்னேன் இப்போ அதுதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். அப்படின்னா அது இனிமேட்டு கொடுக்க மாட்டாங்க, ரைட்? அந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் கோல்டு இந்த லாஸ்ட் 100% வந்ததுனால தான் அவ்வளோ பெரிய லாபம். ஆனால் அது ஒரு நல்ல ஸ்கீம். இப்போ கோல்டு பற்றி சொன்னீங்க, இப்போ நீங்கள் சில்வர் பற்றியும் சொன்னீங்க. ஆமாம். சரி, இப்போ என்னால் கோல்டு வாங்க முடியாது, விலைலாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா தினைக்கும் நியூஸ்லாம் வருது, ஒரு கிராமோட விலை இருக்கு. சரி, கோல்டு வாங்க முடியாது, அப்போ சில்வரும் நல்லா ஏறுது அப்படின்றாங்க. சில்வர் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ சில்வர் வந்து புவர் மேன் கோல்டுன்னு வாங்க, ரைட்? கோல்டு வாங்காதவங்க சில்வர் வாங்குறதும் உண்டு. அதனால சில்வரும் ஏறுது. ஆனால் சில்வருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் யூஸும் இருக்குது. இன்றைக்கி ஒரு சோலார் பேனல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட சில்வர் யூஸ் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ஹை எண்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ண ஒரு பெரிய கார் வருது, உங்களுக்கு லக்ஸுரி கார்லேயும் சில்வர் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் சில்வருக்கு வேர்ல்டு க்ரோத்தோட ஒரு நல்ல காரிலேஷன் இருக்குது. அதே ரிவர்ஸும் நடக்கும். சில்வர் வில் பி மோர் வாலட்டைல் தென் கோல்டு. எக்கானமி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா கோல்டுக்கு அந்த மாதிரி நெசசிட்டியே இல்லை. கோல்டோட மொத்தமே நம்ம தங்கமாக போட்டுக்கலாம், இல்லை எடுத்து பாரா வச்சுக்கலாம், இல்லை ஃபாரெக்ஸாக வச்சுக்கலாம். சில்வருக்கு வந்து எக்கனாமிக் யூஸ் இருக்கிறதுனால எக்கானமி ஸ்லோவாக ஸ்லிப் ஆகும்போது சில்வர் வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். இப்போ சில்வர் வந்து க்ளோஸ் டு ஆல் டைம் ஹை அகெயின், ரைட்? த சேம் ஸ்டோரி, ரைட்? சில்வர் வந்து ஒரு பை ப்ராடக்டாக தான். நீங்கள் வந்து மைனிங் பண்ணும்பொழுது சில்வராக வரும். பட் எஸ், ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல உச்சத்தை எட்டிடுச்சு. இங்கிருந்து வாங்கினோன்னா பொறுமையாக, அதுவும் ETF மூலியமாக பொறுமையாக தான் வாங்கணும். இப்போ நம்ம கோல்டு, இப்போ ETF வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ கோல்டு வாங்கினாலும் ஒன்று தான், சில்வர் வாங்கினாலும் ஒன்று தானே? அப்படி இல்லை. ஏன்னா சில்வருக்கு வந்து எக்கனாமிக் யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு எக்கானமி வியூ எடுக்கணும். 2 வருஷம் எப்படி இருக்க பொழுது அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பண்ணணும். சில்வர் வந்து ஒரு ஹை பீட்டானுவாங்க. அப்படின்னா கோல்டு 10% போனால் சில்வர் 15% போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரிவர்ஸ். ஸோ இந்த $2,000 இன்னைக்கு புல்லிஷாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதான் இதே நம்ம ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பேசி புல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ அது ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ஹை வாலட்டைல். டெய்லி பார்த்தீங்கன்னா சில்வர்லாம் வந்து 2-3% மூவ் ஆகுது, நிறைய மூவ் ஆகுது, ரைட்? ஃபெட் பாலிசி வர 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 மூவ் ஆகிடுது. ஸோ நம்ம தூங்கும்போது ஒரு ப்ரைஸு, காலையில் இந்தியாவில் ஏஞ்சிக்கும் போது ஒரு ப்ரைஸாக இருக்குது. ஸோ லாங் டேர்மில் வந்து சில்வர் நல்லா தான் இருக்கும். சரி, சில்வர் நல்லா தான் இருக்கும். இல்லை, எல்லா அசட்டுக்குமே கற்றுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு ப்ரைஸில் வாங்கணும், ஒரு ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணணும், ஒரு ப்ரைஸில் அதை கொடுத்துடணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோல்டுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா கோல்டுக்கு நிறைய டேட்டா இருக்குது. ஒரு $1,700 ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு,
$4,000. இதுவே இது ஒரு $2,000 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு $1,700, விற்கிறது $2,000 பக்கத்தில் லாபத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி 4,000 இருக்கும்போது ஒன்று காஸ்ட்டு $3,500 வரைக்கும் போகணும். இல்லைன்னா சம்டைம் ஜென்ரலாக என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பக்கத்தில் வந்துடும். ஸோ ஒரு $2,500 சப்போஸ் ஒரு நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸில் வந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஸ்டில் 1,700, மேபி இன்னொரு $200-300 ஆட் ஆகலாம் வச்சுப்போமே, இஎஸ்ஜினால் பவர் காஸ்ட்னால. ஆனால் $4,000 ஆக போகுது இல்லை காஸ்ட்டு. இன்றைக்கி நீங்கள் பேரிக் கோல்டு, நியூமான் அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200% மேலே போயிடுச்சு. அந்த ஸ்டாக் அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே கோல்டு, அவங்களுக்கு லாபம்லாம் கொட்டி வருது. அவங்களால அதை நம்பவே முடியல. எங்களுக்கு நாங்கள் டிவிடெண்ட் கொடுப்போம், பைபேக் பண்ணுவோம், காசாக வருது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கோல்டன் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியிலுமே ரொம்ப நிற்காது. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேரிக் பார்த்தீங்கன்னா நெவேடாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 4-5-6 இயர்ஸில் அது ப்ரொடக்ஷன் வருது. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் வரும்பொழுது கோல்டு உங்களுக்கு பூமியிலேருந்து மேலே வரப்பொழுது சப்ளை வருதுன்னு அதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், ரைட்? ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இங்கே இருக்கிறது இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு ட்ரம்ப்பு அந்த யூஎஸ் பாலிசினால் எல்லாருக்கும் பயமாக இருக்குது இது இங்கே நிற்கலாம். பட் ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸில் நம்ம ஒரு $1,000 கீழே, ஒரு $3,000 கீழே இருந்ததுன்னா பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்றைக்குமே $1,700 தான். அப்போ 2026 வந்து ஒரு காஷியஸ் அவுட்லுக், கொஞ்சம் கண்டிப்பாக காஷியஸாக தான் இருக்கணும். திஸ் இஸ் நாட் த டைம் டு பி வெரி அக்ரெசிவ். நீங்கள் சொன்ன ஒரே அந்த இது தான், என்கிட்ட ஒரு கோல்டுமே இல்லை அப்போ நான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னா அது பதில் இல்லை. பொறுமையாக வாங்குங்க, நிதானமாக வாங்குங்க. அடித்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு உச்சத்தை எட்டிடுச்சு. நல்ல லாபம் அவங்க பண்ணுறவங்களுக்கு அந்த இதில் போய் நம்ம மொத்தத்தையும் வாங்கி அந்த டாப்பில் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் அது கோல்டு ஒரு 3,000 வந்துச்சுன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, பார் கோல்டில் கூட நான் காசை விட்டேன்ட்டு. அது நடக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ப்ரூடெண்ட்டாக இருக்கிறது ஒரு நல்ல டெசிஷன்ன்றது எங்களோட. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா கோல்டில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன். அது வந்து ஒரு நான் காரிலேட்டிவ் அசெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு போர்ட்ஃபோலியோவில். அப்படின்னா எதுவுமே பர்ஃபார்ம் ஆகாத போது கோல்டு வந்து அப்படியே நிற்கும், இல்லை ஸ்லைட்டாக மேலே போகும். அதுதான் ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் பங்குச்சந்தை கீழே வரும்பொழுது இது அப்படியே நின்றுதுன்னா கூட நம்ம கொஞ்சம் தைரியமாக இருப்போம். கரெக்டாக நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும். கோல்டு வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணும். அதனால தான் கோல்டு எப்போவுமே ஒரு 5-10% போர்ட்ஃபோலியோ இருக்கிறது நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி 0லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக 10% போகிறேன்றது என்ன தான், அது ஃபோமோ தான் குறிக்குது. ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் அதை பற்றி யோசிக்கல. டக்குன்னு ஏன் இன்றைக்கி யோசிக்கிறீங்கன்னா, இந்த டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து வரும், கோல்டு வாங்குனீங்களா. அது எப்போ வரும்னா, நாங்கள்லாம் வாங்கி முடிச்சிட்டோம், இப்போ கரெக்டாக லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம், ரைட்? அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமையாக வாங்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு கோல்டு இருக்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா அது ஒரு கரன்சி. எல்லா கரன்சியுமே நம்ப முடியலன்னா உலகம் எப்போவுமே ஒரே கரன்சி நம்பி இருக்கிறது கோல்டு. அதனால தான் கோல்டு 0க்கு போகணுன்றது வியூ இல்லை. ஆனால் ஒரு ப்ரைஸை ஒரு பாயிண்டில் வாங்கணும், ஒரு பாயிண்டில் ஹோல்ட் பண்ணணும், ஒரு பாயிண்டில் கொஞ்சம் கொடுத்தாகணும். இதுதான் பேசிக். இப்போ அந்த ETF சொல்கிறோம்ல, இப்போ கோல்டு வாங்கணும் எந்த ETF வாங்கலாம்? சரி, ETF வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே ETF இருக்குது. அதில் வந்து சின்ன எக்ஸ்பென்சஸும் ட்ராக்கிங் எரர் இருக்கும். ப்ராடாக இந்த டாப் 3-4-5 மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து ETF தாராளமாக வாங்கலாம். ஒரு பெரிய இது இருக்காது. ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்டு, தைரியமாக வச்சுக்கலாம். பட் ஆப்வியஸ்லி ரைட், நம்ம வந்து அதை இன்னைக்கு மொத்தமாக வாங்க தேவையில்லை. அதுதான் என்னோட ஒன்லி வியூ ஆன் தட் கோல்டு. டைமண்ட்ஸ் இருக்குல்ல, கரெக்ட். ஸோ அதை பற்றி உங்களுடைய டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப் க்ரோப் டைமண்ட்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. வேர் நம்ம வந்து லேப்லேயே அந்த டைமண்டை கிரியேட் பண்ணுறோம். அது வந்து ஒரு 30-40% காஸ்ட் தான் வரும். ஸோ இது 1 லட்சம் ஆகுதுன்னா இது வந்து 20-30,000லேயே கிரியேட் ஆகிடுது. அது இன்னும் 10,000 கீழே போகிற மாதிரி இருக்குது. பெரிய ப்ரைவேட் இக்விட்டி ஃபண்டிங்கும் நடக்குது. ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டனே கொடுக்கல, ஆர் சில பேர் என்ன சொல்கிறாங்க அது நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெருசாக கன்சிடரும் பண்ண முடியாது, அதை நம்ம வாங்கி வச்சுக்கவும் முடியாது. அகெயின் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுட்டா அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி கோல்டுக்கு சொன்ன மாதிரி தான் எப்படி அதை பத்திரமா வச்சுக்கணும்னு. இன்றைக்கி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பார்க்க முடியல. எதனாலன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்துடுச்சு, ரைட்? நீங்கள் வந்து மைண்ட்லேருந்து எடுக்க தேவையில்ல. நாங்கள் வந்து லேப்லேயே க்ரோ பண்ணுறோன்ற லேப் க்ரோன் டைமண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு. டைட்டன் மாதிரி ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஏன்னா அந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஆமாம் தனிஷ்க், அந்த கல்லில் வந்து தான் நம்ம வந்து நிறைய மார்ஜினை ஆட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நுணுக்கமான ஒரு ஒர்க்காக இருக்கும். இப்போ அந்த லேப் க்ரோம்னால எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னென்னா,
முக்கியமான கல்லே நீங்கள் மாற்றுறீங்க, அப்போது அதில் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் நீங்கள் பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ டைமண்ட் வந்து மோர் ஆஃப் அ கன்சம்ஷனுக்காக தான் தவிர ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரல, நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் ட்ராக்கர் இல்லை நம்மளுக்கு. அது வந்து நீங்கள் இப்போ எப்படி கோல்டு சில்வர் கேட்ட மாதிரி ஒரு மெஷர் பண்ண முடியுமோ, டைமண்டுக்கு அந்த மாதிரி ட்ராக்கர் இல்லை. நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது, ETF எதுவுமே இல்லை. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் கிடையாது, சும்மா ஒரு லக்ஸுரி தான். சும்மா ஒரு லக்ஸுரி. இப்போ வந்து கம்ப்ளீட் லக்ஸுரியாக மாறிடுச்சு. அதான் சொல்கிறேன். இப்போ எது டைமண்ட்ன்ற ஒரு கேள்வி வந்துடுச்சு. எனக்கு என்ன டைமண்ட் வேணும், லேப் க்ரோன் டைமண்ட் வேணுமா இல்லை இந்த டைமண்ட்? ஆனால் கிட்டத்தட்ட 80% ட்ராப் பண்ணுறது ஒரு பெரிய ட்ராப். இண்டஸ்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஷேக் அவுட் ஃபேஸ் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ரியல், லேப் க்ரோன் இஸ் ரியல். எவ்ரிபடி சீயிங். பெரிய பெரிய கம்பெனியும் இன்றைக்கி வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து போகாது இனிமேட்டு. இப்போ நான் 20s இருக்கேன், நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ முதல்ல வந்து S&P 500 ஆரம்பிக்கட்டுமா, கோல்டில் ஆரம்பிக்கட்டுமா? S&P அகைன் நீங்கள் S&P நிஃப்டியில் ஆரம்பிக்கணும். சரி, ஐ திங்க் ஸ்டார்டிங் வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் போடுறது, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரிலேட்டடாக SIP மூலிமா ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஃபினாமினல் செட்டப், ரைட்? அகெயின் அந்த ப்ரொப்போர்ஷன் தான் மாறும். மேபி ஒரு 85-90% மார்க்கெட் ரிலேட்டடாக போடலாம், கொஞ்சம் பாண்ட்ஸ் போடலாம், FD ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்மெண்ட் கோர்னு ஒன்று சொல்லுவோம் ஒருத்தருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா ஒரு கோர், ஒரு ஸ்டெபிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள். ஸ்டெபிலிட்டி எங்கேருந்து வரும்னா ஸ்டார்டிங் SIP இஸ் அ வெரி குட் வே. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாசம் போடுறது. நம்ம இந்த ரெக்கரிங் டெபாசிட், நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு கார்டில் வந்து நாட்டர் கடையில் கொடுத்து அந்த டிக் அடிச்சுட்டு, இது எல்லாமே நம்ம அங்கே பழகினது அந்த உண்டி சிஸ்டம் தான். அதை தான் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்ற ஒரு நல்ல ஒரு கான்செப்டை வந்து ஃபுல்லாக ப்ராப்பலைஸ் பண்ணிருக்கோம். 1000 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், 500 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், சில சில மியூச்சுவல் ஃபண்டில் 100 ரூபா கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து ஃபஸ்ட்டே உள்வாங்கிடுவோம். ஒரு நல்ல சேவராக இருக்கும்போது நாங்கள் ஒன்று சொல்லுவோம், சூப்பர் சேவர். ஸோ ஒன் ஆஃப் த திங் ஆஃப் எங்களோட ஆர்கனைசேஷனில் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டர் என்னென்னா, நீங்கள் ஒரு சூப்பர் சிங்கர் ஆகிறீங்களோ இல்லையோ ஒரு சூப்பர் சேவர் ஆகணும். சூப்பர் சேவர்ன்றது நான் வர்ற ஒரு இன்கமில் ஒரு 30-40% ஆஃப் என் இன்கம் நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களோட வெற்றிக்கு பெரிய வழி நீங்களே செஞ்சிட்டீங்க. மார்க்கெட் நல்லா பண்ணணும், கோல்டு நல்லா பண்ணணும் இல்லை, உங்களோட அந்த பிஹேவியர் இருக்குது தெரியுமா? நான் 100 ரூபாவில் 40 ரூபா சேர்த்து வைக்கிறேன், அந்த பிஹேவியரே உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன SIPயோ ஆர் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ அங்கே ஒரு ஆரம்பிச்சுட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வராத அசெட்ஸை பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பாலாஜி. தேங்க்ஸ் கார்த்திக். ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் டாபிக். உங்கள் நேயர்கள் வந்து இதில் வந்து பயன்படுவாங்கன்ற நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக எனக்கு நிறைய பயன் இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ, குட் டே. தேங்க்ஸ்.